காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் என்று சொன்னேன். இறைவா என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தினம் ஒரு திருப்பாடல் என்கின்ற இந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைக்கு நாம் சிந்திக்கவிருக்கின்ற திருப்பாடல் 16. இது ஒரு கழுவாயை தேடக்கூடிய ஒரு நபருடைய பாடலாய் இருக்கின்றது. தாவீது அரசர் எப்படி ஆண்டவரை தன்னுடைய கழுவாயாக தேர்ந்து கொண்டாரோ, அவரிடம் எப்படி தன்னையே ஒப்புவித்தாரோ என்பதனை இந்த ஒரு திருப்பாடல் நமக்கு சுட்டி காட்டுவதாக இருக்கின்றது. ஆண்டவர்தான் என்னுடைய ஒரே மீட்பு, அவரிடம் அடைக்கலம் புகுவதுதான் என்னுடைய ஒரே வழி என்பதனை தாவீது அரசர் மிக அழகாய் புரிந்து கொண்டிருந்தார். எனவேதான் அவர் தன்னை முழுவதுமே ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்பதாக இந்த ஒரு திருப்பாடல் நமக்கு சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த ஒரு திருப்பாடல் முதலில் ஆண்டவரிடம் தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுப்பதும், அவரை தன்னுடைய ஒரு ஐடென்டிட்டியாக, அதாவது அவர்தான் என்னை வழிநடத்தக்கூடியவராக, அவர்தான் எனக்கு எல்லாம் என்பதனை உணரக்கூடியவராக இந்த ஒரு திருப்பாடலை தாவீது அரசர் இயற்றியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த ஒரு திருப்பாடல் ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திருப்பாடலாய் இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆண்டவர் நம் மீது அன்பு கொண்டிருக்கின்றார் என்பதனை இந்த ஒரு திருப்பாடல் அழகாய் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆனால் இந்த ஒரு திருப்பாடல் முழுவதிலும் நாம் பார்க்கின்ற போது கடவுளுடைய அன்பு என்ற அந்த வார்த்தை என்பதே இதில் நாம் பார்க்க முடியாது. கடவுளுடைய அன்பு என்கின்ற அந்த வார்த்தையை பார்க்க முடியாமல் கூட அதனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய அன்பு இந்த திருப்பாடலில் நம்மை எப்படி வழி நடத்துகின்றது, எப்படி நம்மை பாதுகாக்கின்றது என்பதனை மிக அழகாய் இந்த திருப்பாடல் நமக்கு சுட்டி காட்டுவதாய் இருக்கின்றது. மேலும் இந்த ஒரு திருப்பாடலை நாம் பார்க்கின்ற போது திருப்பாடல் 23 நம்மால் வாசிக்கின்ற போது திருப்பாடல் 16, இன்றைக்கு நாம் வாசித்த திருப்பாடல் 16 அநேக காரியங்கள் திருப்பாடல் 23 இருப்பதை நம்மால் வாசிக்க முடிகின்றது. திருப்பாடல் 16 23 நாம் ஒரே சமயத்தில் வாசிக்கின்ற போது 23 இருக்கக்கூடிய பல முக்கியமான விஷயங்களை நம்மால் திருப்பாடல் 16 நம்மால் பார்க்க முடிகின்றது. உதாரணத்திற்கு, ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், உம் அன்பனை படுகொலியில் காணவிட மாட்டீர் என்று திருப்பாடல் 16:10 நமக்கு சொல்லுகின்றது. இதே ஒரு பொருளை கொண்டதாக திருப்பாடல் 23:4 இருக்கின்றது. சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருக்கின்றீர் என்று சொல்லி திருப்பாடல் 23 நமக்கு சுட்டி காட்டுவதை பார்க்கின்றோம். இப்படியாக இதற்கு இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நம்மால் 23ஆம் திருப்பாடலிலும் நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த ஒரு திருப்பாடலை தாவீது அரசர் பாடி முடித்தவுடன் ஆண்டவருடைய அந்த ஒரு பாதுகாப்பை அவர் உணர்ந்தவராய், நம்பிக்கை தெளிந்தவராய் அவர் செல்வதை நம்மால் உணர முடிகின்றது. இந்த ஒரு திருப்பாடல் நமக்கும் அதே ஒரு நம்பிக்கையை தான் கொடுக்க இருக்கின்றது. இந்த ஒரு திருப்பாடலை நாம் வாசிக்கின்ற போது முதலில் ஆண்டவரிடம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதனை தெளிவாய் தாவீது அரசர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இப்படியாக எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரை நம்பி அவரிடம் தஞ்சம் புகுவதே நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி என்பதனை அவர் சுட்டி காட்டுகின்றார். இப்படியாக அவரிடம் ஒப்பு கொடுத்த பின்பு அவரையே நம்முடைய ஒரு அடையாளமாக, அவரையே நம்முடைய ஒரு பங்காக, ஒரு உரிமை சொத்தாக நாம் கொண்டிருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. அதன் பின் தாவீது அரசர் பார்க்கின்ற போது ஆண்டவரை தன்னுடைய உரிமை சொத்து என்றும், அவரே என்னுடைய கிண்ணம் என்றும், இப்படியாக எல்லா விஷயங்களிலும் எனக்கு துணையாய் இருக்கக்கூடியவர் அவர்தான் என்பதனை மிக அழகாய் இந்த திருப்பாடலின் மூலமாக நமக்கு சுட்டி காட்டுகின்றார்.
இப்படியாக ஆண்டவரை நம்முடைய பங்காக உரிமை சொத்தாக கொண்டிருந்த பின் எந்த ஒரு பிரச்சனையோ எந்த ஒரு கவலையோ நமக்கு தேவையில்லை என்பதனை மிக அழகாய் தாவீது அரசர் கூறுவார். இரவில் கூட என் மனசான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளான், எனவே நான் அசைவுறேன். ஆண்டவரை என்னுடைய வலப்பக்கத்தில் கொண்டிருப்பதன் மூலமாக நான் எந்த ஒரு பிரச்சனைக்கோ எந்த ஒரு கவலைக்கோ அஞ்ச வேண்டாம், அசைவுற வேண்டாம் என்பதனை மிக அழகாய் தாவீது அரசர் நமக்கு சுட்டி காட்டுவதாக இருக்கின்றது. இப்படியாக ஆண்டவரை கொண்டிருப்பவர் எப்பேற்பட்ட ஒரு மனநிலையில் வாழ வேண்டும் என்பதனை மிக அழகாய் தாவீது அரசர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். அடுத்ததாக அவரிடம் நம்பிக்கை கொள்ளுகின்ற போது இறுதி நாட்களில் நாம் அவருடைய இல்லத்தில் இருக்கக்கூடியவர்களாய் மாறுவோம் என்பதனை நமக்கு சுட்டி காட்டுவதாக இருக்கின்றது. ஆண்டவர் தரக்கூடிய அந்த நிலையான ஒரு மகிழ்ச்சிக்கு உரியவர்களாய் நாமும் வாழுவோம் என்பதனை இந்த ஒரு திருப்பாடல் நமக்கு ஒரு உறுதியை கொடுப்பதாக இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. எனவே இந்த உயிர்ப்பினுடைய நாட்களிலே நாம் ஆண்டவருடைய உயிர்ப்பு நமக்கு மீட்பை பெற்றுக் கொடுத்திருக்கின்றது, அவருடைய உயிர்ப்பு எனக்கு நிலை வாழ்வை பெற்றுக் கொடுத்திருக்கின்றது என்பதனை உணர்ந்தவர்களாய் அவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாய் அவரையே நம்முடைய உரிமை சொத்தாய் பெற்றுக்கொண்டவர்களாய் இந்த ஜெபத்தை நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இரவும் ஒரு உயிர்ப்பின் வழியாக நீர் எங்களுக்கு மீட்பினை கொடுத்திருக்கின்றீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். நீரே எங்கள் உரிமை சொத்து. உம்மை எங்கள் உரிமை சொத்தாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும், உம்மை எங்களுடைய உரிமை சொத்தாக எங்களுடைய வாழ்வில் நாங்கள் கண்டுகொள்ளவும் நீர் எங்களுக்கு அருள் புரிவீராக. இதனால் நீர் தந்த அந்த உயிர்ப்பினுடைய மகிழ்ச்சி எங்களுடைய உள்ளங்களில் இருக்கவும், அதனை நாங்கள் மற்றவர்களுக்கும் பகிரக்கூடிய மக்களாய் இருக்கவும் நீர் எங்களை வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.